தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் இறந்து 25 ஆண்டுகள் ஆன ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் முறைப்படி உறவினர்கள் கூடி நின்று ஆன்மாக்களுக்கு திருமணம் செய்து வைத்துள்ள விசித்திர சம்பவம் அரங்கேறியுள்ளது. தற்போதைய காலகட்டத்தில் உயிரோடு இருப்பவர்களுக்கே பல எதிர்பார்ப்புகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு மத்தியில்தான் திருமணம் நடைபெறுகிறது. இதற்கிடையில் ஆன்மாக்களுக்கு நடத்தப்பட்டுள்ள இந்த வினோத திருமணம் தற்போது பேசுபொருளாகியுள்ளது. கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னட மாவட்டம் முண்டூர் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் மற்றும் சரோஜா ஆகிய இருவரும் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு தங்களது சிறு வயதிலேயே இறந்து போயினர். இதனைத் தொடர்ந்து இவர்களின் இரு குடும்பத்திலும் அடுத்தடுத்து திருமண தடைகள், திருமணமானாலும் குழந்தையின்மை போன்ற பல்வேறு சோதனைகள் உருவெடுத்தன. இதனால் மனமுடைந்த குடும்பத்தினர் ஜோதிடர்களை அணுகி பிரசன்னம் பார்த்தபோதுதான் இந்த அதிர்ச்சிகர உண்மை தெரிய வந்துள்ளது. அதாவது சிறு வயதிலேயே இறந்து போன ஆனந்தின் ஆன்மா சாந்தியடையாமல் இருப்பதே இதற்கு காரணம் என தெரிய வரவே இந்த தோஷத்திற்கு பரிகாரமாக பிரேத விவாக எனப்படும் துளுநாட்டின் பாரம்பரிய சடங்கு முறையான இந்த விசித்திர திருமணத்தை நடத்த ஜோதிடர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அதன்படி இறந்து போன ஆனந்த் மற்றும் சரோஜாவிற்கு இரு வீட்டாரின் சம்மதத்துடன் இந்த திருமணம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. இதற்காக களிமண் மற்றும் வாழைப்பழங்களால் மணமகன் மணமகள் பொம்மைகள் செய்யப்பட்டு அவற்றுக்கு பட்டு ஆடை, தங்க நகைகள் அணிவித்து வேத மந்திரங்கள் முழங்க மாங்கல்ய நான் பூட்டப்பட்டது. இதன் மூலம் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைவதோடு திருமணம் சார்ந்த தடைகள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ இந்த சடங்கு நடத்தப்படுவதாக நம்பப்படுகிறது. இறுதியாக உறவினர்களுக்கு தடபுடலான அசைவ விருந்தும் பரிமாறப்பட்ட நிலையில் இந்த அரிய ஆன்மாக்கள் திருமணம் குறித்த செய்தி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.